Satish and Vicky from Cartoon Teacher TNPSC. ஸோ இப்போ நம்ம நவம்பர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ நவம்பர் 2வும் பார்த்துடலாம். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் விக்கி. ஸோ பாரு, அப்பாயின்மெண்ட்டு ஆக்சுவலி இப்போ யூஎஸில் வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னா இந்தியன் அம்பாசிடர் டு வாஷிங்டனுக்கு. அவங்க பேர் என்னென்னா நவ்தேஜ் சர்னா. யார் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஐஎஃப்எஸ். சரியா, ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. நவ்தேஜ் சர்னா வாஷிங்டனுக்கு அம்பாசிடர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நம்ம தேவயானி கோப்ரகேட் பார்த்தோம். அவங்க வந்து கம்போடியாவுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த மாதத்தில் வந்து நம்ம 2 பேர் பார்த்துருக்கோம். இது ஒன்று என்ன, நவ்தேஜ் சர்னா. அதே போல் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன தேவயானி கோப்ரகேட் பார்த்தோம். சரியா, ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி மலபார் எக்ஸைஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இந்தியா அண்ட் யூஎஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா, ஸோ இதில் வந்து இப்போ என்ன சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 27 பெக்கா அப்படிங்கிறத ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. பெக்கா அப்படின்னா என்னென்னா பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டு. இதை சைன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா 2+2 மீட்டிங்கில். 2+2 மீட்டிங்னா என்னென்னா இந்த பக்கம் ஒரு 2 மெம்பர்ஸ், அந்த பக்கம் ஒரு 2 மெம்பர்ஸு. யார்னா மிலிட்ரி இது இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபாரின் மினிஸ்ட்ரியும். ஸோ இங்கே ராஜ்நாத் சிங்கும் ஜெய்சங்கர் இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணிப்பா. அங்கேயும் அதே போல் யூஎஸில் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸை சேர்ந்தவங்களும் ஃபாரின் மினிஸ்ட்ரியும். சரியா, இந்த அக்ரிமெண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆர் எனேபிளிங் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட் பேரை. இந்த அக்ரிமெண்ட் இப்போ நம்ம சைன் பண்ணது மூலிமா நமக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். சேட்டிலைட் மூலிமா ஆக்சஸ் பண்ணி ஒரு சில கண்ட்ரியோட இதை பார்க்க முடியும். கண்ட்ரியோட துல்லியமாக அவங்களோட ஆர்மி மூவ்மெண்ட்டு, அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் இது பண்ண முடியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் வந்து மிசைல்ஸை வந்து அக்யூரேட்டாக அந்த ஸ்பேஸில் அந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் பண்ணி அழிக்க முடியும். சரியா, இப்போ யூஎஸ்க்கு வச்சிருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும், இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் தான் இது பெக்கா. இது வந்து சைனா வந்து இப்போ ரொம்ப த்ரெட்டன் பண்ண விதமாக இது வந்து இருக்குது. சரியா, இப்போ லடாக்ல வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு இந்த பெக்காங்கிறது நம்மளை ரொம்ப பெனிஃபிட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பெக்காங்கிறது 4வது. சரியா, 4வது அக்ரிமெண்ட்டு. இந்த ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்டில் 4வது அக்ரிமெண்ட்டு தான் பெக்கா, லாஸ்ட் அக்ரிமெண்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு 3 வந்து என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2002 GSOMIA அப்படின்னு ஒன்று வந்து சைன் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா ஜென்ரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து லடாக்ல வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஆர்மி வந்து மூவ் ஆகி பார்டரை வந்து ரீச் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யூஎஸோட சேட்டலைட் மானிட்டர் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லலாம். ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாம், இப்படி இருக்குது நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்கன்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இது யூஎஸ்ஏ வந்து பண்ணலாம். அதுக்காக அவங்களுக்கு போட்ட ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் தான் 2002 போட்டது. ஸோ இதுக்கடுத்து 2வது அக்ரிமெண்ட் தான் லெமோவா. லெமோவானா என்னன்னா லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். சரியா, லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் லெமோவா. அப்படின்னா என்னன்னா அந்த லாஜிஸ்டிக்னால என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்திங் வந்துடுதா. இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஷிப்புக்கு வந்து ஃபியூல் தேவை, அதுக்கு வந்து இப்போ யூஎஸ்எஸ் வந்து ஒரு ஷிப் வந்து இப்போ போர்ட் பிளேரில் வந்து நடந்தது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்தமானில் இருக்கக்கூடிய போர்ட் பிளேர்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து யூஎஸ்எஸ்ல வந்து அந்த ஷிப்பு பேரை மறந்துட்டேன், பட் அது வந்து என்னென்னா ஃபியூலிங் பண்ணிக்கிச்சு அங்கே வந்து. சரியா, ஸோ இப்போ இதே வந்து அந்த ஷிப்புக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும், அந்த ஷிப்பு ரெலவெண்ட்டாக, ஏர்க்ராஃப்ட் ரெலவெண்ட்டாக. சரியா, ஸோ அந்த லாஜிஸ்டிக்காக இருக்கு இல்லையா, அது ரெலவெண்ட் தான் இந்த அக்ரிமெண்ட்டு. புரியுதா? ஸோ நார்மலாக வந்து ஃபியூயல் கொடுக்கணுங்கிறது ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் ரெலவெண்ட்டாகவே ஓரளவு கொடுக்கணும் தான். பட் இந்த அக்ரிமெண்ட்டு இன்னும் ஸ்மூத்தனிங் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சா, இதுக்கடுத்து அந்த அக்ரிமெண்ட் தான் 3rd அக்ரிமெண்ட்டு, கொம்கசா, கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு. இதை தான் நம்ம மலபார் எக்ஸைஸில் பார்த்தோம். இது பேஸ் பண்ணி தான் சென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்கிரிப்டட் டிவைஸை அவங்க கொடுக்குறாங்க. புரியுதா? இது வந்து அட்வான்ஸ்டு செக்யூர் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸை நமக்கு கொடுக்குறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அவங்க சென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிட்டை வந்து கொடுக்குறாங்க. 2018 நம்ம சைன் பண்ணியிருக்கோம் கொம்கசான்ட்டு.
ஓகே. இப்போது இது 3 முடிஞ்சா இப்போ 2020 பெக்கா சைன் பண்ணியிருக்கோம். ஓகே. பேசிக் எக்ஸ்சேஞ்சு சரியா, பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பெக்கா கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டு. இது வந்து ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன். இதுதான் யூஎஸோட 4 அக்ரிமெண்ட், ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி ரெலவெண்ட்டாக. ஓகே. அந்த 4ல் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிஎஸ்ஓ எம்ஐஏ, அப்புறம் வந்து லாஜிஸ்டிக் ரெலவெண்ட்டு, தேர்டு வந்து என்கிரிப்ஷன் கம்யூனிகேஷன் டிவைஸு, ஃபோர்த் வந்து ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன். இது சரியா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ தான், அந்த 4 தான் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ 4 நம்ம சைன் பண்ணியாச்சு. இப்போது யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இன்னொரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டு. ஓகே. அது வந்து 2005 சைன் பண்ணியிருக்கோம். புரியுதா? புரியுது. ஸோ இது கொஸ்டினில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த 4 அக்ரிமெண்ட்டையும் படிச்சுக்கணும். ஓகே ப்ரோ. அடுத்து பாரு, செகண்ட் ஒன் பாகிஸ்தான். ஓகே. அதாவது இந்தியாவில் மேலே வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த வாரில் வந்து அவங்க கொஞ்சம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது வந்து பண்டிட் நேருவோடைய ஒரு மிஸ்டேக்குன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம அப்பயே என்ன பண்ணியிருக்கணும், திரும்பி போய் அவங்கள இது பண்ணி ஃபைட் பண்ணி நம்ம வாங்கியிருக்கலாம். ஆனால் ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம். இருந்தால் கூட நம்ம யுனைடெட் நேஷன் அப்ரோச் பண்ணிட்டாங்க அந்த டைமு. அதனால அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ண விதமாகிடுச்சு. அதனாலே அது பண்டிட் நேரு பண்ண ஒரு மிஸ்டேக்கில் இது ஒன் ஆஃப் த மிஸ்டேக் இது கூட சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன சொல்லலாம்னா, நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து கில்ஜித் பல்திஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்திஸ்தான்றது டெரிட்டரி. அதில் வந்து அந்த சிட்டியோட கேபிட்டல் தான் கில்ஜித். சரியா? புரியுதா? ஸோ அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அது பலுத்திஸ்தான் சொல்லுவாங்க, பல்திஸ்தான், கில்ஜித் பல்திஸ்தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்கிறோம். இப்போ இது என்ன இஷ்யூனா, ஆக்சுவலி பாகிஸ்தான் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அதே போல் அங்கே வந்து எலெக்ஷனில் வந்து அங்கே ஒரு மெம்பரை வச்சு கண்டெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் அங்கே நடக்க போகுது. இது பேஸ்ட் ஆன் கில்ஜித் பல்திஸ்தான் ஆர்டர் 2018 பாஸ் பண்ண ஆர்டரை வச்சு இவங்க இது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து இந்தியா வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்கு, அது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ அதனால் இதுக்கு இது கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஏரியா பேர் தெரிஞ்சுக்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம தான் சொல்லுவோம். பட் அங்கே பாகிஸ்தானில் வந்து அது வந்து கில்ஜித் பல்திஸ்தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்து பார் 9th ஒன்று பாலிட்டி. சோஷியல் செக்யூரிட்டி பில் 2020. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் வந்து பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்ன்னு ஒரு டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. சோஷியல் செக்யூரிட்டினாலே என்னென்னா, அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பாதுகாக்கும் விதமாக கொண்டு வரக்கூடிய லேபர் ரெலவெண்ட் பில்ஸ் தான் அது. இது வந்து லேபர் மினிஸ்ட்ரி தான் கொண்டு வருவாங்க. சோஷியல் செக்யூரிட்டி எப்படி இன்சூரன்ஸ்லாம் நம்மளை செக்யூர் பண்ணுது இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதுபோல் லேபர்ஸ்க்காக உள்ளக்கூடியது தான் சோஷியல் செக்யூரிட்டி பில்லு. அதில் வந்து என்னென்னா பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுங்கிற வேர்டு அதில் டிஃபைன் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ ஊபரில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அங்கேயும் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா. அவங்களாம் எப்படி ஆப் மூலியமாக தானே ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராப்பராக இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வரமாட்டாங்க. ஸோ அந்த லேபர் ஆக்டில் இருக்கக்கூடிய எந்த ப்ரொவிஷன்லையும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், லேபர் ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், அப்புறம் வந்து பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், மோட்டர் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்ட், அப்புறம் பிடிஎன் சிகார் ஆக்ட், எவ்வளோ ஆக்ட் இருக்குது. லேபர் ஆக்ட்ஸில் மொத்தம் ஒரு 14 ஆக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதில் எதுலேயுமே அது கவர் ஆகாது. அதில் என்ன பண்ணுறாங்க, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னே ஒரு வேர்டை டிஃபைன் பண்ணுறாங்க. இது யார் இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னால், அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க. அதுக்கு தான் உதாரணத்துக்கு உபர் எழுதியிருக்கேன் புரியணுன்றதுக்காக. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்பில் ஒரு ரெக்வஸ்ட் வருது, கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு அவங்க ரெவன்யூ வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக? இப்போ இப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, மினிமம் வேஜஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. அதே போல் அவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் அண்ட் மினிமம் வேஜஸ், இதுக்காக தான் அவங்க மெயினாக அது கொண்டு வராங்க. புரியுதா? ஆக்சுவலி என்ன போயிட்டு இருந்ததுன்னா, வேர்ல்டு லெவலாகவே ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு, இப்படி ஒர்க் பண்ணுறவங்கள எந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு போகிறதுன்ட்டு. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கரு இல்லை, அந்த மாதிரி நிறையா கிரிட்டிசிசமும் இருந்தது, இப்படி போனால் அது ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இது ஃபஸ்ட்டு டைம் வந்து பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்னு கொண்டு வராங்க. அதை நேம் வந்து அவங்கள அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. புரியுதா? டவுட்டாக இருக்கா? ஓகே. செகண்ட் பாரு, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம் ஃபிக்ஸேஷன் அண்ட் சீலிங் ஆக்ட்னு கொண்டு வராங்க. அதாவது ஆக்டை கொண்டு வரல, அமெண்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, ஃபேக்ட்ரிஸ் வந்து 120 ஏக்கர் வரைக்கும் ட்ரை லேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும், 60 ஏக்கர்ஸ் வெட்லேண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதை விட்டு. பட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ஆக்டை வந்து எப்போ பாஸ் பண்ணாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1961.
ஓகே ஸோ தமிழ்நாடு லேண்ட் ஆக்ட் 1961 சரியா, அதை தான் இப்போ 2020 அமெண்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஸோ அடுத்து 10th ஒன் பாரு, ஸ்போர்ட்ஸ். நம்ம இப்போ படித்தோம் இல்லையா நவம்பர் 1 இந்த வியன்னா ஓப்பன் சொல்லி. ஸோ வியன்னா ஓப்பன்கிறது ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அது. ஓகே ஸோ இப்போ இதில் வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, நேற்று நடந்துச்ச பார்த்தோம் நவம்பர் 1. பட் இதில் ஜெயிச்சது யாருன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரோ ரூப்லேவ், இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஓகே இது அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஓகே ஓகே பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க. ஆண்ட்ரோ ரூப்லேவ் சரியா, இது வந்து இந்த வருஷத்தோட அவரோட 5th விக்ட்ரி அது, ஓகே ஆண்ட்ரோ ரூப்லேவோட 5th விக்ட்ரி. ஓகே ஸோ அடுத்து பாரு புக்கு, பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் அப்படின்னு சொல்லி சசி தரூர் எழுதியிருக்காரு ஒரு புக்கு. ஓகே அவ்வளோதான், சசி தரூர் எழுதின புக்கு தான் பேட்டில் ஆஃப் பிலாங்கிங். அடுத்து 14th ஜியாகிரஃபி. ஓகே ஆக்சுவலி இது என்னன்னா நியூஸில் வந்து இங்கே வந்து டூரிசம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் நியூஸில் இருந்து, பட் இருந்தாலும் இது இம்பார்ட்டன்ட், அதனால எடுத்து எழுதியிருக்கேன். கசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. ஓகே அதே போல் 1 ஹார்ன்டு ரினோசரஸ்க்கு இது வந்து இந்த இடம் வந்து சேஃபஸ்ட் பிளேஸுங்கிறாங்க. ஓகே ஒரு கொம்பு தான் இருக்கும் அதுக்கு, 1 ஹார்ன்டு ரினோசரஸ். ஓகே அந்த ரினோக்கு அது வந்து அங்கே சேஃபஸ்ட் பிளேஸுங்கிறாங்க. இது வந்து கசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது, புரியுதா? ஓகே அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாரு செகண்டு, நம்ம ஆல்ரெடி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை நம்ம யூனிட் 8 சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த சின்னதாக இருந்தாலும் எடுத்து எழுதிக்கிறேன், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. சிவகங்கை மாவட்டத்தில் ஆல்ரெடி கீழடியில் நம்ம படிச்சுட்ருக்கோம். பட் இந்த பூலாங்குறிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸு சில கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படி யாரை பற்றி சொல்லுதுன்னா கலபுராஸை பற்றி சொல்லுது அது, சரியா? ஸோ இந்த பூலாங்குறிச்சி ரெலவெண்ட் டு விச் இதுன்னு கேட்கலாம், கலபுராஸ் சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க. ஸோ அடுத்து பார் 15th ஒன்று, ஹெலிகாப்டர் ரைடு. ஓகே டூரிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா பெங்களூர் டு கொடைக்கானல், 6000 ருபீஸு. ஓகே இது யார் பண்ணியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு கம்பெனி தான் இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ பெங்களூர் வந்து நீ கொடைக்கானலுக்கு ஹெலிகாப்டர்லேயே வரலாம், ஓகே பெர் ஹெட் 6000 ருபீஸு, ஓகே புரியுதா? ஓகே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்க, அவ்வளோதான். ஓகே ஓகே அவ்வளோதான். ஸோ நவம்பர் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி 4 days நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதான் ஒரு டைம் நாளைக்கு நான் படிச்சிரு சரியா, திரும்பி எல்லாத்தையும் மொத்தமாக. ஸோ அதான் நாளைக்கு நம்ம வந்து அக்டோபரில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 28 and 29 நாளைக்கு கவர் பண்ணிடலாம். நாளைக்கு நவம்பர் 3 பார்த்துலாம் சரியா. நாளைக்கே 3 days கவர் பண்ணிடலாம். ஒரு 2 days மட்டும் கொஞ்சம் அதிகமாக போகும், அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஒரு டேக்கு ஒன்று தான் பார்ப்போம் சரியா. ஓகேப்பா, சரி இதெல்லாம் படிச்சிரு, எதுவும் டவுட் இருந்தால் சொல்லு சரியா. ஓகே.